செய்யலாம். பாருங்க, பூசணிக்காய், சின்ன பூசணிக்காய் பச்சை காய் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன், இது கறி மிளகுடி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு. வரமிளகாவும் கறிவேப்பிலையும் போட்டுட்டோம். இப்போது வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். எங்கே இருட்டாக கிடக்குது என்ன தெரியுது. நானும் இவ்வளோ தூரம் ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்குது, அதையும் திறந்து வச்சுருக்கேன். இப்போ காய போடலாம். இந்த மாதிரி பூசணிக்காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும் மக்களே. பச்சை காய் தான் நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாய் வந்து சும்மா வாசத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன், பிஞ்சு காயாக போட்டிருக்கேன், காரம் இல்லாமல் பிஞ்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி பச்சை மிளகாய் செய்யுங்க, போடுங்க, வாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செய்யுங்க, நல்லா கறி வறுக்கிற மாதிரியே இருக்கும். இப்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம், காய் வேகும். இப்போது கொஞ்சம் மஞ்சள், ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு, உப்பு போட்டு, கொஞ்சம் இது மஞ்சத்தூள், உப்பு போட்டோமா, போட்டு வேவிட்டுன்னு கறி மசாலா தண்ணி சுண்டணுன்னு காயும் வெந்துடும். கறி மசாலா போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். பூசணிக்காய் வணக்கியாச்சு, ரெடி. வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.